வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மளுடைய மெகா புக்கால் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். என்ன சென்னை புக் ஃபேரே முடிஞ்சிருச்சு, இன்னுமா நீ புக்கால் போட்டுக்கிறேன்னு நினைக்கலாம். என்ன செய்யறது, 200+ புக்ஸ் 3 பாகம் காட்டிட்டு இப்போ தான் 2 டப்பா வந்துச்சு. லீவ் நாள்லாம் போய் ஒவ்வொரு டப்பாவை ஒரு நாள் வந்துச்சு, ஒவ்வொரு டப்பாவை போய் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சு, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி வந்தாச்சு அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக வந்து எடுத்து வச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளிச்சத்தில் வீடியோ எடுக்கிறேன். அதுவுமே இன்னும் சீக்கிரம் எடுத்துருக்கலாம், பட் புக் அடுக்கி வைக்கும்போதே தூக்கம் வந்துருச்சு, தூக்கமே இல்லை அந்த மாதிரி. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், சீர்வாசகரோட புத்தகம் இந்த வாரத்தில் வந்துடும். ஏன்னா அது எல்லாருமே வந்து ஒரு புத்தகம் சீரில் சொல்லியிருக்கீங்க. இதனால என்னால் எந்த பார்சலையுமே கிளியர் பண்ண முடியலை. எனக்கே வீடு ஃபுல்லாக புக்காக நிறச்சி வச்சுக்கிட்டு எப்படா அது அனுப்புறதுன்னு இருக்கு. ஸோ எல்லாரும் மினிமம் ஒரு சீர் புத்தகமாக சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் டிலே ஆகுது, வந்ததோட அதையும் சேர்த்து நான் அனுப்பிடுறேன். ஸோ தொடங்கிடலாம். முதல் நண்பருக்கான புத்தகங்கள் கழிவறை இருக்கை, லதா அவர்கள் எழுதியது, 225 ரூபாய். இது வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் எந்த புக் ஸ்டால் போனீங்கன்னா எந்த செல்லர்கிட்ட வேணாலும் கிடைக்கும். இந்த புத்தகத்தை பற்றி சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிருந்தோம். ஏன்னா இந்த புத்தகம் எப்படின்னா ரொம்ப ஒரு ஹைப்பான புத்தகம், எல்லாருமே வா சூப்பர் அப்படி இப்படின்னு கொண்டாடுற புத்தகம். பட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏன்னா பின்பக்கமே போட்டிருக்கு, காமத்தின் மீதான முற்போர்வையை அகற்றும் நேரம் இது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேளை எதையாவது எதிர்பார்த்து போயிட்டு ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். பட் ஒரு ஆண் பெண் உறவை குறித்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு அவசியப்படாது. அதான் ஃப்ராங்கா சொல்லணும்னா, உங்களுக்கே நல்ல புரிதல் இருக்கு, உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ரெண்டுலையும் சொல்றேன். அதை விட்டுட்டு வந்துட்டு பெண்களோட உடலை குறித்து எனக்கு தெரியாது அல்லது உணர்வுகளை குறித்து எனக்கு தெரியாதுன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கும்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாரு, என்ன பிரதர் எல்லாம் ஹைப் ஏற்றி விடுது, ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பெருசாக இல்லையே. அது மாதிரி ரைட்டிங் ஸ்டைலையுமே அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார், ரைட்டிங் ஸ்டைலும் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, இதை ஏன் எல்லாரும் ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னு. ஏன்னா இது சும்மா நார்மலான ரைட்டிங்ஸ், அந்த தீவிர இலக்கியம் வாசிக்கிறவங்க என்னமோ இலக்கிய தரமாக ஏதோ இருக்க போதும், இது அந்த புத்தகம் கிடையாது. இது ஜஸ்ட்டு கட்டுரை வடிவிலான ஒரு புத்தகம். ஆண் பெண் உறவை குறித்து பேசுது, உடல் ரீதியாக மெயினாக பேசுது, உணர்வு ரீதியாகவும் பேசுது, ரெண்டும் பேசுது. ஸோ இதில் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு தேவையில்லை. இதை குறித்து புரிதல் இல்லைன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது யாருக்கானது யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. அடுத்த புத்தகம் நான் முத்துக்குமார் அவருடைய வேடிக்கை பார்ப்பவன். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில் ஒரு சிறு பகுதி அவரே சொல்கிறார். என்னுடைய வந்துட்டு சுயசரிதை மாதிரி அவருடைய சுயசரிதையில் ஒரு சிறு பகுதி. ஏன்னா இது வந்து விகடனில் அணிலாடு மூன்றில் வந்ததுக்கு பிறகு வேடிக்கை பார்ப்பவன் வந்திருக்கு. அணிலாடு மூன்றில் நம்ம சேனலில் இந்த அடுத்த வீடியோ நம்ம புக்கால் முடிச்சோன்னே அடுத்த வீடியோ அதான் போடலான் இருக்கேன், அவசியம் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த வேடிக்கை பார்ப்பவன் இப்போ புதுசாக அறிமுகமாக இருக்குது, வாசிக்கணும். ஏன்னா உள்ள திறந்து பார்த்தா அவர் வாசித்த புத்தகங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சங்கர்லால், லேனா தமிழ்வாணன், அப்புறம் வந்து அவரை பதவி படித்த நிறைய துப்பறியும் நாவல்கள், அது மாதிரி நிறைய அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து வாசிக்க வேண்டிய புக்கில் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது எனது பர்மா வழிநடை பயணம், வே சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு. 250 ரூபா விலை, சந்தியா பதிப்பகம். நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா விகடன் பதிப்பகம் தான், 250 ரூபாய். இது சாமிநாத சர்மாவோட எழுத்துக்கள் ரொம்ப நாளாக வாசிக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா கார்ல் மார்க்ஸ் எதிர் வெளியீட்டில் அவர் எழுதின புக் இருக்குது ஒன்று, நிறைய இடத்துல இருக்கும். பட் நான் இங்கே வாங்கி வச்சிருக்கேன் ரொம்ப காலமாக, அதையும் வாசிக்கணும். ஸோ சாமிநாத சர்மா இந்த வருடத்தில் ஒரு எழுத்தாளர் புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதையும் வாசிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அடுத்த புத்தகம் இந்த வருடம் இந்த பப்ளிகேஷன் எனக்கு வந்து நிறைய கவனத்துக்கு உள்ளாக்கிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதிகாரத்துடனான உரையாடல், ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு. மணற்கேணி பதிப்பகம், விலை வந்துட்டு 430 ரூபாய். சந்தோஷம், நிறைய பேர் மணற்கேணிலேருந்து புத்தகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாசித்து பார்க்கணும். குறிப்பாக நம்ம முதல் புக் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க, மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதையை வந்துட்டு தொகுப்பு ஒன்று, எனக்கே வாசிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வாட்சிட்டு அனுப்புங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வந்துட்டு நான் புக்கு தான் கிடைக்குமான்னு கேட்டேன், வாங்கி வச்சிட்டீங்க, ஒன்றும் எனக்கு அவசரம் இல்லை, நீங்கள் பொறுமையாக வாட்சிட்டு அனுப்புங்கன்னு ஒரு பெரிய பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ அவங்களுடைய செட்லேருந்து ஒரு புத்தகத்தை வேகமாக வாசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நாளைக்குள்ள வாட்சி முடிச்சுட்டு அனுப்பணுமே அப்படின்னு. அடுத்ததா வரலாறு என்னும் கதை, ரவிக்குமார் அவர்கள் எழுதியது, மணற்கேணி பதிப்பகம், 110 ரூபாய். இதெல்லாம் எனக்கு அறிமுகம்லாம் பார்த்தேன். பெரும்பாலும் இந்த பார்ட் 4 பார்ட் 5 இந்த மெகா புக்காரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகம் ஆகாத புத்தகங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது.
ஸோ நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை பற்றி இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா தமிழ் அறிவு மரபு மக்கள் வழக்காறுகளில் கோட்பாட்டு வரைகோடுகள் பிளவேந்திரன் எழுதியிருக்காரு. இது பார்த்தோன்னா நீலம் பதிப்பகம் 300 ரூபாய் விலை. நீலம் பதிப்பகம் பார்த்தோன்னா அடிப்படையில் எனக்கு வந்து இந்த புத்தகங்களை குறித்து நாலேஜ் இல்லை புதுசாக அப்படின்னாலும் வடிவமைப்பில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வழக்கமான புக் சைஸ்லேருந்து கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இந்த வச்சு பார்த்தோன்னா இவங்க வழக்கமான புக் சைஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஒரு கேப்பு இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த அட்டைப்பட அந்த வடிவமைப்பில் ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம கிரியா பதிப்பகம் இருக்கும். அட்டை கொஞ்சம் அந்த லென்த்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக மாறும் கிரியாலயம். ஸோ அதே மாதிரி நீளமும் இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி. இந்த புத்தகம் நிறைய பேர் தேடி இருக்காங்க நினைக்கிறேன். முக்கிய என்கிட்ட 2 பேர் கேட்டிருக்காங்க. வந்துட்டு டி தர்மராஜ் அவர்கள் எழுதியிருக்காரு, சால்ட் பதிப்பகம். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு நடந்த அந்த புரட்சியை பற்றி தான் டீட்டெயிலாக எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல 500-600 பக்கம் நினைக்கிறேன். ஒரு 450-420 பக்கம் புக்கு பேப்பர் குவாலிட்டி தடிமனாக இருக்குன்னு நினைக்கிறேன். டி தர்மராஜ் அவர்கள் பற்றி இந்த புக்கு நான் வாசிக்கல. பட் அவருடைய அயோத்திதாசர் அப்படிங்கிற புத்தகம் வந்துட்டு கிழக்கு பதிப்பகம்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ புக் ஃபேரில் லான்ச் பண்ணாங்க. அந்த வருஷம் பார்த்தோன்னா புக் ஃபேர்லேயே ஒரு ஹாட் டாபிக் அயோத்திதாசர். இது பூர்வம் அந்த ஏன்னா கிழக்கு அதை ரொம்ப நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குது. அப்படி அயோத்திதாசன் தான் பயங்கரமாக டிஸ்பிளே பண்ணிக்காங்க. நான் முதல் முறையாக அயோத்திதாசரை அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். அயோத்திதாசன் அது ஃபஸ்ட்டு அந்த அட்டைப்படம் பார்த்தோன்னா ஏதோ முனிவர் மாதிரி யார் ஏதோ முனிவர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் தெரில. அப்புறம் தான் அயோத்திதாசர் யார், அவரும் ஒரு சமூக சீர்திருத்தத்துக்காக பெருமளவில் போராடிய ஒரு மனிதர், ஒரு பைசா தமிழன் இதழை நடத்தியவர். ஸோ இன்னும் நான் கம்ப்ளீட்டாக வாசிக்கல. பட் ஒரு சமூக சீர்திருத்த முன்னோடிகளில் அவரும் ஒரு நம்ம பெரியார் மட்டும் தான் சொல்லுவோம். பட் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பெரியார்லேன்னு சொல்லுவோம், பெரியாரும் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அயோத்திதாசனும் ஒருத்தர். அப்புறம் நாராயணகுரு, பேர் சரியா சொல்லலாம் தப்பா சொல்லலாம்னு தெரியல, கன்னியாகுமரி அந்த கேரளா சைடில் சொல்லுவாங்க, நாராயணகுரு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சமூக சீர்திருத்தத்திற்காக போராடிய பல்வேறு மனிதர்கள் இருக்காங்க. எனக்கு அயோத்திதாசர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம போன வருடம் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ரா வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு பைசா தமிழனில் அயோத்திதாசர் எழுதின ஒரு விஷயத்தை குறித்து. ஸோ அந்த புக்கு பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு 17 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் பார்ப்பீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணுவீங்கல்ல, ரொம்ப போராக போகுது அப்படின்னு. பட் ஒரு டீட்டெயில்டு புக்கு, அதை 17 நிமிஷத்துக்குள்ள சுருக்கிறதே கஷ்டமாச்சு. அந்த அயோத்திதாசர் புத்தகத்தை எழுதின டி தர்மராஜ் அவர்கள் எழுதிய ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி. அடுத்தது இந்த நம்பர் ஆக்சுவலாக பார்த்தோன்னா புவி தோன்றலும் மனித குல வரலாறும் சந்தியா பதிப்பகம், டிஸ்கவரி பதிப்பகம், 200 ரூபா விலை. இது வந்து ஒரு நண்பருக்கு பார்சல் அனுப்பிட்டேன். போன நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கான செட்டு புத்தகம். ஏன்னா அவர் சீர்லேருந்து எதுவும் சொல்லலை, புக்கு எல்லாம் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் அவருக்கு மிஸ் பண்ண புக்கை மட்டும் குறித்து வாங்கும்போது இது மட்டும் தனியாக வந்துருச்சு, இந்த ஒரு புத்தகம் மட்டும். அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து யுஏஇ போக வேண்டிய ஆள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு. வேகமாக மெசேஜ் போட்டேன், பிரதர் உங்கள் புக்கு ஒன்று வந்திருக்கு பிரதர், எப்படி எங்கேயாவது உங்களை பஸ் ஸ்டாப்லேயே பார்த்து தான் கொடுத்துருவா அப்படி இப்படின்னு போட்டு இது பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொல்லுங்க, நல்ல வேலை பிரதர், நமக்கு ஒரு 4 நாள் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அனுப்பி விடுங்க. மேபி வீடியோ பார்த்துருக்க இதில் பார்சலை போட்டு அனுப்ப ஆரம்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து முத்துப்பேட்டை ஜி ராமமூர்த்தி அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு இது அனுப்ப சரி, ஏன் ஒத்த புக்கு அனுப்புறீ, இன்னொரு புக்கு எதாவது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சூல் சோ தர்மன் அவர்கள் எழுதிய சூல் அடையாளம் பதிப்பகம் 580 ரூபாய். சூல் நம்ம சேனல்லே வீடியோ பார்த்துருப்பீங்க, பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கிராமத்து வாழ்வியல், ஒரு 60 வருடத்துக்கு முன்பான கிராமத்து வாழ்வியல், அதை குறித்து நிறையா வித்தியாசமான கிளைக்கதைகள், ஏகப்பட்ட கிளைக்கதைகள் நிறைந்த ஒரு புக் அப்படின்னு சொல்லுவேன் சூல். பட் சூலை பொறுத்தவரை விமர்சனங்கள் அப்படின்னு சொன்னால் நிறையா கெட்டவார்த்தைகள் இருக்கும். ஒருவேளை அது கிராமத்தில் வழக்கமானதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், அல்லது என்னதான் கிராமம்னா நீ இவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, கடைசி 100 பக்கம்லாம் கண்ணா பின்னான்னு அலைய ஆரம்பிச்சிடும், டைம் லைன் கரெக்டாக ஃபாலோ ஆகாது, கொஞ்சம் அரசியல் சார்பு அந்த கடைசி கொஞ்சத்தில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சூழலில் சில விமர்சனங்களும் இருக்குது. அதே நேரம் பயங்கரமான கிளைக்கதைகளோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் கூட. தனி வீடியோ இருக்குது, நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலில். அடுத்தது ஆலி மற்றும் ஆதியோர்களின் அவதார்கள், மாணிக் அவர்கள் எழுதியது. இது நம்ம செல்லர் ஸ்டாலில் எதுனாலும் கிடைக்கும். இந்த புத்தகம் தனி வீடியோ நம்ம போன வருஷம் சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி பிடிக்கும், நல்ல ஹாரி பாட்டர் மாதிரியான ஒரு நல்ல ஃபேண்டசி ஸ்டோரி, நல்ல நல்ல புது புது தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் வாசிக்கணும் அப்படின்னா நல்லாவே முயற்சி பண்ணி எழுதியிருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இலக்கிய வாசகர்கள் கிடையாது, ஒரு ஜனரஞ்சகமான கதை படிப்பவங்களுக்கு தான் சொல்லுவேன். அடுத்த புத்தகம் கௌரவன் 2 மஞ்சுள் பப்ளிகேஷனோடது, 600 ரூபாய் விலை.
ஸோ கௌரவன் 1 ரொம்ப காலமாக பிடிஎஃப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், வாசிக்க முடியலை. இப்போ 2 இருக்குது. அடுத்தது நண்பர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2 புத்தகம் நான் யாரோட லிஸ்ட்டு தெரியாமல் இருக்கேன். ஏன்னா அந்த முதல் வாட்டி டைப் பண்ண லிஸ்ட்டில் இல்லாமல் அப்புறம் தான் அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது. 2 புத்தகம் நானும் நைட்லேருந்து இன்னைக்கு மதியத்தையும் எல்லாம் பிரித்து பார்க்குறேன், யாரோட புத்தகம் தெரியல. ஸோ நண்பர் யாரும் சொன்னவங்க கரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. முதல் புத்தகம் ராஜராஜ சோழனின் காந்தலூர் சாலை போர், இளங்கோ அவர்கள் எழுதியிருக்காங்க, அலைகள் வெளியீட்டகம். பக்காவாக குறித்து கொடுத்து வாங்க சொன்னேன் நண்பரை. பட் இது யாரோட புக்குன்றதை இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பார்க்குறவர்கள் அவசியம் இது யாரோட புக்குன்னு சொல்லிடுங்க. அடுத்து மெல்லச்சத்து மீண்டு வா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ் பாலா அப்படிங்கிற எழுதியிருக்காரு, மனிதி பதிப்பகம். இதுவும் யார் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணி, இது கவிதை புத்தகம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் குட்டி குட்டி கவிதைகளாக அழகழகாக இருந்துச்சு. பட்டு இப்போ இந்த சீரீஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு கவிதை புக் எனக்கு ரொம்பவே ஈர்த்துருச்சு. நான் அந்த புத்தகத்தை பற்றி காமிக்கும்போது சொல்கிறேன். அடுத்தது பரிசல் புத்தக நிலையத்திலேருந்து என் பெயர் ராமசேஷன், ஆதவன் அவர்கள் எழுதியது. இது நண்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கேட்டுட்டு நானும் சொல்லிட்டேன், ஆர்டர் சொல்லிட்டேன் வாங்க சொல்லி. அப்புறம் நானே சொன்னேன், இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு வாங்கி அனுப்பினோம்னா உங்களுக்கு பார்சல் செலவே கூட வருமே, உங்களுக்கு பக்கத்தில் புக் ஃபேர் வர்ற மாதிரி இருக்குது, பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க இல்லை ஓகே பிரதர் நான் பக்கத்தில் வாங்கிக்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் ஆர்டரை கேன்சல் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஆதவன் போன வருடம் தெரியும் டாப் 10 புக்ஸில் நான் வாசித்தவற்றில் டாப் 10 புக்ஸில் இடம் பிடித்தவர். அந்த புத்தகம் பேர் வந்துட்டு இரவுக்கு முன்பு வருவது மாலை. ஸோ ரொம்ப ஒரு குட்டியோண்டு புத்தகம், பட் பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஆதவன் மேலே ஒரு நம்பிக்கை, எப்படியும் அவருடைய எழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்காகத்தான் வாங்கியிருக்கேன். சரி அவங்க வேணான்னு சொல்லிட்டா நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக. அடுத்து இன்னொரு நண்பருக்காக நிறையா புத்தகம் இருக்குது, வேகமாக பார்த்துருவோம். முதல் புத்தகம் இது பார்த்தீங்கன்னா எதிர் வெளியீட்டிலேருந்து விலாசம் பா திருச்செந்தாலை அப்படிங்கிற எழுதியிருக்காரு. இது வந்து சிறுகதை தொகுப்பு தான். நிறையா பல்வேறு இதழ்களில் வெளியான சிறுகதைகளின் தொகுப்பு. பல்வேறு இதழ்கள்னு பார்த்தோம்னா நமக்கு அவங்களே முன்னாடி போட்டிருந்தாங்க, காலச்சோடு, ஆனந்த விகடன், தடம், வடக்கு வாசல், தமிழ் நீவெல்லாம் நிறையா போடுறாங்க. இதெல்லாம் வெளியான சிறுகதை தொகுப்பு. இதுக்கு வந்து முன்னுரை மாதிரி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டி தர்மராஜ். இப்போ ஜல்லிக்கட்டு என்ன கிளர்ச்சி பார்த்தீங்களா, அதை எழுதின எழுத்தாளர் முன்னுரை மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர் வெளியீடு. அடுத்து தோட்டியின் மகன் தகலி சிவசங்கர பிள்ளை எழுதினது, காலச்சோடு பதிப்பகம், 220 ரூபாய். இது தமிழில் மொழிபெயர்த்த பார்த்தா நானே நீதான் நோட்டீஸ் பண்ணேன், நிறையா வாட்டி இந்த புத்தகத்தை கிராஸ் பண்ணி போயிட்டேன், நீதான் நோட்டீஸ் பண்ணேன். சுந்தர ராமசாமி தான் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. எனக்கு இது வந்துட்டு இந்த மலம் மல்லும் சமூகம் அவங்களை பற்றி அப்படிங்கிறப்ப எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது சமகாலத்து எழுத்துல பார்த்தோன்னா மரணிக்க மறுப்பவை, நம்ம ஏகரசு தினேஷ் அவர்கள் எழுதிய கூடார மறுத்த கல்யாணம் அப்படிங்கிற தொகுப்பு, ஒரு 3 கதைகளின் தொகுப்பு. அதில் மரணிக்க மறுப்பவை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இந்த தீமில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தேகம் சாரு நிவேதாவோடது. நண்பருக்கா நான் போன முறை வந்து கையெழுத்து வாங்கி அனுப்பினோம். இந்த முறை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி வாங்கினதுனால கையெழுத்துலாம் வாங்க முடியல ரொம்ப. அடுத்து எரிவதும் அணைவதும் ஒன்றே, போகன் சங்கர் அவர்கள் எழுதியது, சந்தியா பதிப்பகம், 90 ரூபாய். கவிதை தான். ஸோ போகன் சங்கரோட கவிதை இந்த 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ தான் சூழ் பற்றி சொன்னேன், கெட்ட கெட்ட வார்த்தையாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து படிங்கன்னு. கெட்ட வார்த்தை பேசுவோம், பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியது, 230 ரூபாய். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை மாதிரி ஆரா வெங்கடாசலபதி எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் இப்போ சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் புதிதாக வந்துட்டு. என்னதான் பெருமாள் முருகன் புத்தகம் நாவல்களாக வாசித்து குமிச்சிருந்தாலும் இது ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி, கெட்ட கெட்ட வார்த்தைகளை குறித்து கட்டுரை தொகுப்பு மாதிரி. ஸோ இது வாசிக்கப்பட வேண்டிய புத்தகங்களில் விஷ்லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. அடுத்தது ஒரு பெரிய புத்தகம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய குறளோவியம், ஆலி பதிப்பகம், ஆலி பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நான் கேட்டேன், குறளோவியம் நிறைய பப்ளிகேஷனில் வருது, எது வேணும் அப்படின்னு. இல்லை எனக்கு ஆலி பதிப்பகத்தில் தான் வேணும்னே கேட்டாங்க. ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். நானும் ரொம்ப காலமாக குறளோவியம்லாம் வாசிக்க நினைக்கிற ஒரு புத்தகம், பட் டைம் அது போல் பெரிய புக்கு வாசிக்கிறதுக்கான டைம் இல்லை. அடுத்தது கேரளத்தின் மறைக்கப்பட்ட மக்கள் வரலாறு, நீலம் பதிப்பகம் தான். வினில் போல் அப்படிங்கிற எழுதியிருக்காரு, தமிழில் சுஜா ராஜேஷ். இது நீலம் பதிப்பகம். அந்த புக் சைஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமான புத்தக சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், நான் முதலே காமிச்ச மாதிரி. இது விலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 300 ரூபாய், நீலம் பப்ளிகேஷன்ஸு. அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு கடைசி இந்த புக்கு பார்த்துருவோம். அடுத்து இன்னொரு நண்பர்களுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது, அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஆனால் என்ன ஒரு புக் காமிச்சிட்றேன். இன்றைய காந்தி, ஜெயமோகன் அவர்கள் எழுதியது, விஷ்ணுபுரம் பதிப்பகம், 750 ரூபா விலை.
ஹார்ட் பவுண்டு 750 ரூபா. நான் ஜெயமோகனுடைய உரையாடும் காந்தி வாசிச்சிருக்கேன், நல்லா இருக்கும் எனக்கு. ஏன்னா பேசிக்காக நான் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் தெரியும், காந்தி எனக்கு பிடிக்கும், பேசிக்காக பிடிக்கும். எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் எனக்கு காந்தியை பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த புத்தகம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். என்கிட்டயுமே இருந்துச்சுன்னா நானும் வாசிக்கணும். பட் உரையாடும் காந்தி வாசிச்சிருக்கேன். இது இன்றைய காந்தி. இன்னொரு புத்தகம் காமிச்சிட்றேன். புக் ஃபேரில் கொஞ்சம் ஸ்டாக்கே காலியாயிருச்சு. நம்ம வீடியோ போட்ட மறுநாள் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டது. ஒரு பண்பாட்டின் பயணம், 3 கிலோ மதிப்புள்ள எடையுள்ள 3 கிலோ எடையுள்ள, ஏன்னா போய் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன் பார்சல் அனுப்புறதுக்காக. ஒரு புத்தகம் நண்பர் எனக்கு ஒன்று ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இன்னமும் இருக்குது, இன்னும் ஒரு 2 காப்பி இருக்குது. அடுத்து இன்னொரு நண்பருக்கு. இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். நான் அடுத்த பார்ட்டில் இந்த புத்தகங்களை காமிக்கிறேன். ஊவே சாமிநாத ஐயர் கடித கருவூலம் 1877 1900 வரையும். பதிப்பாசிரியர் பாருங்க, இப்போ தான் நோட் பண்ணுறேன், ஆர்.ஆ. வெங்கடாசலபதி. ஸோ ஆர்.ஆ. வெங்கடாசலபதி ஒரு தீவிர ஆராய்ச்சியாளர்னு சொல்லலாம். ஸோ அவருடைய பதிப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா திருநெல்வேலி எழுச்சி அந்த புக்கு படிச்சிருந்தீங்கனால தெரியும். நான் மேபி அந்த அணிலாடு முண்டலுக்கு பிறகு திருநெல்வேலி எழுச்சி புத்தகமே நான் வீடியோவாக சேனலில் போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா விலை 600 ரூபாய் கிட்ட உள்ளதான் இருக்குது. இது ஜெர்மனிலேருந்து ஒரு நண்பருக்காக, அவங்க அந்த புக் கிடைக்குமா அப்படின்றதாங்க தேடி எடுத்து 600 ரூபாய் தேடி எடுத்து வாங்கியாச்சு. ஸோ இந்த இன்னும் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் எனக்கு பிடித்த ஒரு கவிதை தொகுப்பும் இருக்குது. அடுத்த பாகத்தில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மறுபடியும் அடுத்த பாகத்தில் இன்னும் நிறையா புத்தகங்களையும், மேபி அதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், 200 புக்ஸில் மெகா புக் ஹாலில் அடுத்த பார்ட்லாம் சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.